பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் கூட உங்களை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் நம்முடைய பிள்ளைகள் அடையாளப்படுத்தி காட்டப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். என்னாகம புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 11வது வசனம். நான் என் எரிச்சலில் இஸ்ரவேல் புத்திரரை நிர்மூலமாகாதபடிக்கு ஆசாரியனாக ஆரோனின் குமாரனே எலேசரின் மகன் பினெகாஸ் என் நிமித்தம் அவர்கள் நடுவில் பக்தி வைராக்கியம் காண்பித்ததினால் இஸ்ரவேல் புத்திரர் மேல் உண்டான என் உக்கிரத்தை திருப்பினான். ஆகையால் இதோ அவனுக்கு என் சமாதானத்தின் உடன்படிக்கையை கட்டளையிடுகிறேன். ஆமேன், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இங்கே பினெகாஸ் என்று சொன்னாலே அவன் பக்தி வைராக்கியம் கொண்டவன் என்று சொல்லி தேவன் அவனை அடையாளப்படுத்தி காட்டுகிறார். இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளும் கர்த்தருக்கு பயந்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களாக இருக்கும்போது மனிதர்களுக்கு முன்பாக நம்முடைய பிள்ளைகளை தேவனை அடையாளப்படுத்தி காட்டுவார். வீட்டில், வெளியில, வேலை ஸ்தலத்தில் அவர்கள் போகிற வருகிற வழிகள் எல்லாம் அவருடைய வேலை ப்ரமோஷன்ல, அவர்கள் படித்த படிப்பு தக்கன வேலை, அவருடைய திருமண காரியங்கள், அவர்கள் கொடுக்க போகிற ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றிலும் என் தேவனாகிய கர்த்தர் அவர்களை அடையாளப்படுத்தி காட்டுவார். நானே உன் பரிகாரிய கர்த்தர் என்று சொல்லியிருக்கிறார். அந்த பரிகாரிய கர்த்தர் இங்கே பாருங்களேன், அங்கே வாதை நிறுத்தப்பட்டுச்சு. பினெகாஸ் எழும்பி நின்று அவன் ஈட்டியை எடுத்து என்ன செய்கிறான்? அந்த சபைக்கு நடுவில் வேசித்தனம் செய்கிறது அவன் கண்டபோது, பாவம் செய்கிறத கண்டபோது, விக்கிரக ஆராதனையின் பாவ செயல்களையும் வேசித்தனமும் பெருகின பொழுது அவன் தேவ கோபம் கொண்டவனாக, எரிச்சல் கொண்டவனாக தன் கையில் அந்த ஈட்டி எடுத்து கொண்டு போய் அவள் வயிற்றில் ஊடுருவி அந்த ஸ்திரீயுமாகி இருவருடைய வயிற்றிலும் ஈட்டி உருவி போக அவர்களை கொத்தி போட்டான் என்று சொல்லி இஸ்ரவேல் மனிதனும் அந்த ஸ்திரீயும் என்று சொல்லப்படும். இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்ததுனாலதான் அங்க வாதை வந்தது. அப்ப இஸ்ரவேல் ஜனங்களுக்காக அவன் என்ன செய்றான்? தன்னுடைய கைகளை ஈட்டி எடுத்து அவர்களை உருவ குத்தி போடுகிறார். எனக்கு அருமையானவர்களே, பக்தி வைராக்கியம் கொண்டவன் தேவன் மறுபடியும் எரிச்சல் கொண்டு இஸ்ரவேல் ஜனங்கள் கோபம் கொள்ளாதபடி, அந்த வாதைகளை மறுபடியும் அனுப்பாதபடி, அந்த ஜனங்கள் விடுவிக்கப்பட வேண்டும், பாதுகாக்கப்பட, ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக அவன் பினெகாஸ் எழும்பி நின்றான். இன்றைக்கும் உங்களுடைய என்னுடைய பிள்ளைகள் பினெகாசுகளை போல எழும்பும்படியாக, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும்படியாக அவர்களை ஒப்புக் கொடுக்கலாம். நம்ம வீட்டிலும் ஒரு பினெகாஸ் எழும்பணுங்க. நம்ம வீட்டிலும் புதிய ஏற்பாட்டில் இருக்கிற ஒரு பேதுரு எழும்ப வேண்டும். புதிய ஏற்பாட்டில் இருக்கிற ஒரு யோவான் எழும்ப வேண்டுங்க. புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து வேசித்தனம் செய்தவர்களை அவர் மன்னித்திருக்கிறாருங்க. குற்றம் சொல்லும் போது, குறை சாட்டும் போது, மற்றவர்கள் எல்லாம் சேர்ந்து குறை சாட்டும் போது அந்த வேசித்தனத்தினால் கைங்களம் பிடித்த மகளை மன்னித்து அவர் மற்றவர்களை அவர் என்ன செய்தார்? போதிக்கிறார், உபதேசிக்கிறார் அங்க. ஆனால் இங்கே அப்படி அல்லங்க. இன்றைக்கும் நம்முடைய பிள்ளைகளும் புதிய ஏற்பாட்டின் இரத்தத்தினால் கழுகப்பட்டும் புதிய ஏற்பாட்டு காலத்தில் கிறிஸ்துவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவர்களும் பரிசுத்தாவின் வல்லமையினால் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவர்களாக, தேவனுக்கு வைராக்கியம் கொண்டவர்களாக, கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினால் வைராக்கியம் கொண்டவர்கள், ஒரு எழுப்புதல் அக்கினி பற்றி பிடிக்கிற ஒரு ஆண் பிள்ளைகளாக நம்முடைய பிள்ளைகளும் இருக்க வேண்டுங்க. ஒவ்வொரு தகப்பனும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு உங்கள் பெயர்கள் சொல்லிதான் இங்கே சொல்லப்படுது. பாருங்களேன், இங்கே தெளிவாக சொல்லப்படுகிறது. பினெகாஸ் ஈட்டி இளைய ஆவியானவர். அவன் யாருடைய மகன்? எலியேசரின் மகன் பினெகாஸ் என்று சொல்லப்படுகிறது. இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளும் நம்முடைய பெயர்கள் சொல்லும்போது அதற்கு பின்னால் அவர்கள் அடையாளப்படுத்தி காட்டப்பட வேண்டும். அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களை காணப்பட வேண்டும். அவர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய கரத்திலும் ஒப்பு கொடுப்போம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, எங்கள் பிள்ளைகளும் இன்றைக்கு எழும்பி பிரகாசிக்கிற பினெகாசுகளாக எழும்பட்டும். எங்கள் பிள்ளைகளும் பாவத்தை கண்டால் விலகி ஓடுகிற பிள்ளைகளாக, பாவ வாழ்க்கையில் அவர்கள் விழுந்து விடாதபடி, பாவத்தை கண்டு அதை கண்டிக்கிற பிள்ளைகளாக, அதை விட்டு விலக்கி அநேகரை கொண்டு வருகிற பிள்ளைகளாக இருக்கும்படி எங்கள் பிள்ளைகள் இந்த காலையில் இந்த அபிஷேகம் இறங்கட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். God bless you all. உங்களுடைய சகோதரி இவாஞ்சலிஸ்ட் ஷீலா ரசாரி. ஆமென், ஆமென், ஆமென்.